என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக அங்கே தரப்படுகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இன்றைக்கு யோகாசனம் கற்றுத்தரப்படுவதில்லை. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் வெகு காலமாக யோகாசனத்தை ஆசிரியரே வைத்து பழகி கொண்டிருக்கிறார்கள். 90 வயதுக்கு மேலும் அவர் இன்னும் இருந்து கொண்டு சாதனை செய்கிறார் என்று சொன்னால் அது யோகாசனத்தினுடைய மகிமை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்சிக்காரர்கள் பல அமைச்சர்கள் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு இன்னமும் அவர்கள் யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளெல்லாம் யோகாசனம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் அவர்கள் இன்றைக்கும் விடாமுயற்சியோடு அரசியலில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்க்க, நான் ஏற்கனவே இந்த வெளிநாட்டுக்காரர்களை பற்றி நான் சொன்னேன். மரியா, தன்னியாலா 2 பேர் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து இந்த கலையை நமது பயிற்சியாலையில் ஒரு 2 மாதம் உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சான்றிதழை அங்கே போய் ஒரு நாள் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அமெரிக்க மக்கள் அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தெருவெல்லாம் யோகா சென்டர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாருங்கள், பெண்கள் சிரசாசனம் செய்வதை நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. அது 30 வயதுக்கு மேலே. இவர்கள் இருவரும் சிரசாசனம், கிங் ஆஃப் ஆசனாஸ், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆசிரியரை வைத்தே செய்தார்கள். அவருடைய பையன்களும் செய்தார்கள். அதுபோன்று பாருங்கள், இந்த அம்மையார் 2 பேரும் 30 வயதுக்கு மேலே சிரசாசனம் செய்ய போகிறார்கள். மரியா அண்ட் தன்யா, ப்ளீஸ் ரிலாக்ஸ் பத்மாசன் அண்ட் டூ சிரசாசன். கெட் ஸ்டாண்ட், யுவர் ஹெட் ஷுட் பி தேர். எவ்வளவு அனாசாயமாக சிரசாசனத்தை செய்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஆசனம் வரவில்லை என்றால் விட மாட்டார்கள். அவர் எப்போது தூங்குவார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் விடாமுயற்சியோடு இந்த மாதிரியான ஆசனங்களை எல்லாம் செய்வார்கள். பாருங்கள், நமது தமிழ்நாட்டு பெண்மணிகளை இது மாதிரி செய்ய வைக்க முடியுமா என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பெரும்பாலான பெண்களுக்கு திருமணம் ஆகிவிட்டாலே அவருடைய படக்ஸ் எல்லாம் 1 டன் 2 டன் ஆயிடுது. எங்கே தூக்க முடியாது. ஆளே தூக்கி நிப்பாட்டினாலும் முடியாது. 4 பேர் சேர்ந்து தூக்கினாலும் முடியாது. இது அற்புதமாக செய்கிறது. பாருங்கள், உடல் கனம்தான் மனிதனுக்கு வியாதியே அதிகம். உடல்கலத்தை குறைக்க வேண்டும் என்பது எண்ணமே நமது தமிழ்நாட்டு பெண்மணிகள் வரவில்லை. எந்த கல்யாண வீட்டுக்கு நான் போனாலும் பார்ப்பேன், பெண்கள் எல்லோரும் குண்டாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறார்கள். உடலை குறைக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு உடலை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு அது பலத்தை கொடுக்கும். ஹார்ட்னால் பிளட் சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கிறது. பாருங்கள், சிரசாசனம் கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். நல்ல நினைவாற்றல், தெளிவான பேச்சு, எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். ஒரு 200 300 எண்ணிக்கை காலையில் இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டே செல்லலாம். முகமெல்லாம் ஜொலிப்பாக இருக்கும். ப்ளீஸ் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஸ்லோலி. கழுத்து விரைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் பக்கவாட்டில், ஏனென்றால் பிளட் இங்கே வந்து கிளாட் ஆகி தான் தலைக்கு வரும். அதனால் ஸ்டிப் ஆயிரும். அதனால் கழுத்தை முன்ன ஆட்டி தான் சிரசாசனத்தை முடிக்கணும். நவ் யூ கேன் டர்ன். எஸ், யூ கேன் ஃபேஸ் இட். டூ இட் வெரி ஸ்லோலி. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள்.
முழுமையாக அழகாக செய்கிறார்கள். அறகுறையாக செய்கிறார்கள், அழகாக செய்கிறாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேங்கிறாங்க. அதான் முக்கியம். நீங்கள் தனியாக நிற்க முடியாவிட்டாலும் சுவர் ஓரமாக, அது சிறுவர்களாக இருக்கட்டும் வயோதிகர்களாகட்டும், ஒரு 200 எண்ணிக்கை பண்ணலாம். டாக்டர்கிட்ட கேட்டால் சிரசாசனம் செய்யாதீங்க, தலைக்கு பிளட் வெசல்ஸ் உடைச்சி செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க டாக்டர். பயந்து போய் செய்கிறது கிடையாது. கண்டிப்பாக செய்தால் நமக்கு ஆயுள் நீளும், எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கும். வயோதிகர்கள் கூட நீங்கள் முரட்டுத்தனமாக கூட இந்த சிரசாசனத்தை நீங்கள் சோர்வரமாக ஆள் வச்சு செய்தால் உங்களுக்கு இளமை திரும்பிவிடும் என்பதுதான் உண்மை. எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்கிட்ட நேரில் போட்டு காட்டுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது அற்புதமான ஆசனம். அது பெண்கள் செய்தால் அவர்களுடைய ஆரோக்கியம் பெருகும். இன்றைக்கு பெண்களுக்குத்தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ரிலாக்ஸ். சிரசாசனம் பண்ணால் கொஞ்ச நேரம் தலையை வச்சு எந்திரிக்கணும். ஏன்னா பிளட்டு தலைக்கு வர்றதுனால அப்படி ஒரு லாத்தம் கொடுக்கும். எந்திரிச்சா பயப்பட வேண்டாம். சிரசாசனம் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். சிரசாசனம் செய்துவிட்டால் நினைவாற்றல் அதிகமாகிவிடும். பாடங்களை ஒரு தடவை இப்படி பார்த்தாலே போதும், பதிஞ்சிடும். சுவர் ஓரமாக கூட மாணவர்களை பயிற்றுவிக்கலாம். அப்புறம் ஒரு அடி தள்ளி வச்சு அப்புறம் தள்ளி சிரசாசனம் பண்ணலாம், செய்வாங்க. வயோதிகர்களும் செய்யலாம், நோயாளிகளும் செய்யலாம், குண்டானவர்களும் செய்யலாம். குண்டானவர்கள் வேணால் முதல்ல ஒரு 25 எண்ணிக்கை, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து 30, 40, 50, மினிமம் 200ஆவது செய்துட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக அதிகமாக கிடைக்கும். எந்த டானிக்கும் தேவையில்லை, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது. கேப்சூல்ஸும் தேவையில்லை, ஏ வைட்டமின், பி வைட்டமின்லாம் தேவையில்லை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை ஆண்மணி என்று பாராமல், ஜாதி வித்தியாசம் பாராமல், மத வித்தியாசம் பாராமல், குழந்தை என்றும் பெரியவர்கள் என்றும் பாராமல் இந்த சிரசாசனத்தை செய்து உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக இனிது நெடிது நீங்கள் வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.